மக்களவை தேர்தலுக்கு முன்னதாகவே மேலும் 4ஆம் ஆம் ஆத்மி தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என டெல்லி அமைச்சர் ஆதிஷி தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்டு வரலாம். வசந்தி, வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். டெல்லியுடைய புதிய மதுபான கொள்கை தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டு முக்கிய அமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து ஆம் ஆத்மியுடைய எம்பி சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் இருக்கிறார். அதை தொடர்ந்து ஆம் ஆத்மி தேசிய வேட்பாளரும் அதே போல டெல்லியின் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் 10 நாட்கள் முன்பு இடியால் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இடியின் காவலில் இருக்கிறார். ஏப்ரல் 15ஆம் தேதி வரை அவர் தடுப்பு காவலில் இருக்கிறார். தற்போது திஹார் சிறையில் அவரும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் திஹார் சிறையில் அவர் இருக்கக்கூடிய சூழல்ல டெல்லியுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி முக்கிய தலைவர்கள் ஒருவராக பார்க்கப்படும் அதிஷி இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பல முக்கிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அதாவது பாஜக தன் கட்சியை இணைவதற்கு தொடர்ந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலம் அழைப்பு விடுப்பதாகவும், ஆனால் அதை நான் தொடர்ந்து நிராகரித்து வருவதால கூடிய சீக்கிரத்தில் தானும் கைது செய்யப்படுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பல கூட்டங்கள்ல இது போன்று தெரிவித்திருக்கிறார். பாஜகவில் தன்னை இணையுமாறு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள். அப்படி இணையாத பட்சத்தில் தான் எப்பொழுது வேணாலும் கைது செய்யப்படுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது அதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதிஷி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக டெல்லியுடைய முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதே போல ஆம் ஆத்மியின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸா இருக்கக்கூடிய தலைவர்கள் தற்போது திஹார் சிறையிலும் அமலாக்கத்துறையும் காவலிலும் இருக்கிறார்கள். அந்த நிலையில தற்போது மேலும் 4 ஆம் ஆத்மி தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை 2 பேர்களை சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அதாவது தங்களோட விசாரணையில அரவிந்த் கெஜ்ரிவால் இதை ரிப்போர்ட் பண்றவங்க அதிஷியும் அதே போல இப்போ தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் சௌரத் பரத்வாஜ் இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்குன்ற வார்த்தையை சொன்னதுனால குறித்த கேள்வியும் செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்டது. அதில் கூறிய அதிஷி, ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மியோட முக்கிய தலைவர்கள் சிறையில் இருந்தும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றிகரமா போயிட்டு இருக்கிறத பாஜகவால விரும்ப முடியல. எனவே அவர்கள் தற்போது 2ஆம் கட்ட தலைவர்களை குறிவைத்து தாக்குவதற்கான முயற்சியில ஈடுபட்டு வராங்க. அதுலதான் என்னுடைய பெயர் அதுல இடம்பெற்றிருக்கதா அவங்க பதில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில அடுத்த 2 மாதங்கள்ல என்னையும் அதே போல இன்னும் சௌரத் பரத்வாஜ் அவர் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு. அதே போல ரகவத் சாதா, துர்கேஷ் பதக் அப்படின்ற முக்கியமான ஆம் ஆத்மியோடைய முக்கியமான கைது செய்ய பாஜக திட்டமிட்டு இருப்பதாகவும், ஏன்னா இதுக்கு 2 நாட்களுக்கு முன்புதான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருப்பவர்கிட்ட அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அன்றைய தினமே அவர் அமலாக்கத்துறையிடம் போய் விசாரணையில அவர் ஆஜராயிருக்கார். எனவே தொடர்ந்து இது போன்ற ஆம் ஆத்மி தலைவர்கள் இது மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி.